Hello students, good evening. 10th English public exams க்கு கேட்கக்கூடிய important 2 mark questions and 5 mark questions என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். நல்ல கவனிங்க. லாஸ்ட் நான் உங்களுக்கு தமிழ் வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோ எப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ, அதாவது இந்த வீடியோக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இங்கிலீஷில் கிராமர் பார்ட் அண்ட் 1 mark கொஸ்டின்ஸ், அதாவது கொஸ்டின் நம்பர் 1ல இருந்து கொஸ்டின் நம்பர் 20 வரையும் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட், பப்ளிக் எக்ஸாம்க்கோ ரிவிஷன் எக்ஸாம்ஸ்க்கோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றத வீடியோவா போடலாமா, இல்லை மேக்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் 5 mark கொஸ்டின்ஸ்க்கான வீடியோ போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க எதை சொல்றீங்களோ அதை நம்ம அடுத்த வீடியோவா போட்டுருவோம். 10th வீடியோ எந்த அளவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு சொல்லுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க. வாங்க நம்ம இங்கிலீஷ்ல என்னென்ன 2 மார்க்ஸ்லாம் எந்தெந்த யூனிட்ல படிச்சோம்னா ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம், எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் அதெல்லாம் உங்களுக்கு தெளிவா சொல்லித்தரேன். அது இல்லாம உங்களுக்கு நான் நோட்ஸுமே ஷேர் பண்ண போறேன். அதாவது டாப்பர்ஸ்க்குமான நோட்ஸும் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமான நோட்ஸுமே பிடிஎஃப் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணாதவங்க வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். கண்டிப்பா இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடுவோம். ப்ரோஸ்ல கோல்டன் கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துருவோம். எந்தெந்த இயர்ல இந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க அப்படின்றத உங்களுக்கு தெளிவா சொல்றேன். கொஸ்டின் நம்பர் 1, டிஸ்கிரைப் த ஸ்ட்ரகிள்ஸ் அண்டர்வென்ட் பை த யங் சீகல் டு ஓவர் கம் இட்ஸ் ஃபியர் ஆஃப் ஃபிளையிங். ஜூலை மந்த் நடந்த சப்ளிமெண்டரி எக்ஸாம்ல 2023ல கேட்டிருந்தாங்க. 2022 சப்ளிமெண்டரியில கேட்டிருந்தாங்க ஜூலை மந்த் எக்ஸாம்ல. Highlight the factors responsible for the all-women Indian Navy crew to carry out their expedition. இது ஜூலை 2023, 2022, மே 2022, செப்டம்பர் 2021ல கேட்டிருந்தாங்க. Question number 3, give a brief character sketch of Sasanka Sanyal. ஜூலை 2023லயும் ஜூலை 2022லயும் இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. We appreciate the value of something only when we are about to lose it. Explain this with reference to the French language and M. Hamel. ஜூலை 2023லயும் 2021 செப்டம்பர் மந்த்தும் இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. Give a detailed account of all thoughts and questions in the narrator's mind while accompanying Aditya from the tea shop to Sanyal's house. ஏப்ரல் 2023லயும் செப்டம்பர் 2021லயும் இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. How did the Watson help his friend to arrest the criminal? இது இந்த வருஷம் கேட்கறதுக்கு 100% சான்சஸ் இருக்கு. Describe the struggles underwent by the young seagull to overcome its fear of flying. ஏப்ரல் 2023ல இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. Give an account of the last day of Mr. Hamel in school. ஏப்ரல் 2023ல ஜூலை மந்த் 2022 நடக்கும்போது இது கேட்டிருந்தாங்க. 2022 மே மந்த்ல explain the experience of the young seagull in his first flight done by Liam O'Flaherty கேட்டிருந்தாங்க. வெரி இம்பார்ட்டன்ட். Man does change with time. What were the various changes that came about in Aditya? மே 2022ல இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. Technology is a boon to the disabled. Justify மே 2022லயும் செப்டம்பர் 2021ல இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. அடுத்து போயம் கொஸ்டின்ஸ்ல கோல்டன் கொஸ்டின் 5 mark கொஸ்டின்ஸ் பார்த்தோம்னா, டிஸ்கிரைப் த ஜர்னி ஆஃப் லைஃப் ஆஸ் டெபிக்டட் இன் த போயம் பை ஹென்ரி வேன் டைக். இது 2023 ஜூலை மந்த்தும் 2022 ஜூலைலையும் 2022 மே மந்த்தும் இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ரைட் எ பேராகிராஃப் இன் த கிரம்பிள் ஃபேமிலி. கிரம்பிள் ஃபேமிலி வெரி வெரி இம்பார்ட்டன்ட், கண்டிப்பா எல்லாரும் படிச்சிருக்கணும். ஜூலை 2023ல இதை கேட்டிருந்தாங்க. கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் த ஆட்டிடியூட் ஆஃப் த ant அண்ட் த கிரிக்கெட். இது ஏப்ரல் 2023ல கேட்டிருந்தாங்க. அடுத்தது வாட் ஆர் த பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் மென்ஷன் இன் த போயம் லைஃப். இது ஏப்ரல் 2023ல கேட்டிருந்தாங்க. How are today's women portrayed by the poet? இது ஜூலை 2022ல கேட்டிருந்தாங்க. What qualities have made women powerful? மே 2022ல கேட்டிருந்தாங்க. What qualities have made women powerful according to Raki Narayani Shrek? இது 2021 செப்டம்பர் மந்த் கேட்டிருந்தாங்க. What feelings are evoked in us by the machines in the poem? The secret of machines. செப்டம்பர் 2021ல இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ நாம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ப்ரோஸ்ல கோல்டன் கொஷின்ஸ் 5 மார்க் கொஷின்ஸ்லாம் என்ன அப்படின்றத இந்த கொஷின்ஸ்லாம் நம்ம தெளிவா பார்த்துருக்கோம். இந்த கண்டிப்பா உங்களுக்கு இந்த கொஷின்ஸ்ல வெரி யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறவங்க இம்மிடியட்டா ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்தது நம்ம வந்து 10th ஸ்டாண்டர்ட்கான கிராமரோட வீடியோ போடலாமா இல்ல இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் மேக்ஸோடது போடலாமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. போயம் கோல்டன் கொஸ்டின் 5 மார்க் கொஸ்டின்ஸ்லாம் பாருங்க. இது எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பார்த்துருக்கிறது எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஒரு கொஸ்டின் கூட மிஸ் பண்ணாம பண்ணீங்கன்னா படிச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து ரிவிஷன் எக்ஸாமா இருக்கட்டும் பப்ளிக்கா இருக்கட்டும் எல்லாத்துலயுமே நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின்ஸ் பாருங்க. 2024ல 2025 வரையும் நமக்கு கேட்கக்கூடிய 2 மார்க் கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட் பார்த்தோம்னா யூனிட் 1ல why did the seagull fail to fly? இதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா கீவேர்டோட கொடுத்துருக்கேன். அதாவது சின்னதா எழுதினாவே போதும். இந்த ஆன்சர் எழுதினா போதும். The seagull failed to fly because he was afraid to fly. What did the parents do when the young seagull failed to fly? அதுக்குமே ஆன்சர் பாருங்க. நான் ஆன்சரை நான் ரீட் பண்ணனாக்கா வீடியோ ரொம்ப லென்த்தியா போகும். நான் ஸ்க்ரோல் பண்ணிக்கிறேன். நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதெல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சரிங்களா? ஸோ இதோட பிடிஎஃப்மே நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனல்ல ஷேர் பண்றேன். வேணுன்றவங்க வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இதுவரை நீங்க சப்போர்ட் பண்ணலனாக்கா சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சி நம்ம 11th and 12th இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பா வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்றதுனால உங்களுக்கு பெரிய பெனிஃபிட் இருக்கு. அதுக்கு அடுத்தது பாருங்க யூனிட் 2ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்தோம்னா where was the author when he heard the noise? இது important. What did the narrator think the unusual sound was? Important. What were the various sound the brothers heard? அது important. What did the Bodwells think when they heard the mother shout? Important. What conclusion did grandfather jump to when he saw the corpse? Important. What do you understand by the mother's act of throwing the shoe? பார்த்துக்கோங்க. Why do you think Mrs. Bodwell wanted to shell the house? இது important. நல்லா படிச்சுக்கோங்க. Why were the policemen prevented from entering grandfather's room? நீங்க வந்து உங்களோட புக் பேக்ல இருக்க கொஸ்டின்ஸ்மே புக் இன்சைட்லயுமே வந்து நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ கண்டிப்பா எல்லாத்தையும் படிக்க முடியாது. ஸோ நான் சொல்லக்கூடிய கொஸ்டின்ஸ் படிச்சீங்கன்னா கண்டிப்பா மேக்சிமம் வந்து உங்களால 100க்கு 95+ கன்ஃபார்ம் எடுக்க முடியும். Who is Tara Tarni? 3rd unit. சரிங்களா? After whom was a sailboat named? What did they witness the brilliant southern lights from the sea? Next, what does the term circumnavigation mean? What sort of training did the crew undergo before their expedition? What challenging task did the team face during their voyage? Which factor motivated the crew to undertake this expedition? Unit 4, why did Aditya think that the school would not be recognizable? How was the landscape through which they traveled? Important. What did Nagan uncle tell about Sanyal? Important. Why was the attic a favorite place for the children? Important. What did Aditya do on reaching the attic? Adha padichukonga. What was the condition of the attic? Important. Why was Aditya and his friends go to the jewelers? Important. At the unit 5, what is the future of technology? Paranga. How many people in India suffers with the disability? இதையும் பார்த்துக்கோங்க. How does Kim help Alicia? Important. What devices help David to move from one place to other? What are the benefits of the internet to the common man? How does David operate computers with the Liberator communication device? Name a few Indian innovations which are helpful to the disabled and make the day-to-day life easier. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. How would you help the people with the disabilities in your neighborhood? Unit 6ல what was the usual scene when school began every day? அதை நல்லா படிங்க. What was France asked to tell? அது படிச்சுக்கோங்க. அடுத்து what did M. Hamel? இது very very important questions. How many years had M. Hamel been in the village? M. Hamel had been in the village for 40 years. எல்லாமே ஈஸியானதுதான். அடுத்தது why did France dread to go to school that day? What was France sorry for? What were the thoughts of the narrator's parents? When and how did M. Hamel did farewell to the class? அடுத்து பாருங்கன்னா யூனிட் 7ல why didn't the landlady call the doctor? Who did Watson see when he entered the room? Who was responsible for Victor Savage death? அதை படிங்க. How was Holmes able to look sick? Why did not Holmes let Watson examine him? இதெல்லாம் கண்டிப்பா படிச்சுக்கோங்க. இந்த 6th and 7th கொஸ்டின்ஸ்ல வெரி இம்பார்ட்டன்ட். 7th வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா படிங்க.
ஸோ அடுத்தது இம்பார்ட்டன்ட் அப்ரிவேஷன்லாம் பார்த்துக்கோங்க. WHO, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், GPS, குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம், ROM, ரீட் ஒன்லி மெமரி, SIM, SIM, சப்ஸ்கிரைபர் ஐடென்டி மாடியூல், IQ, இன்டெலிஜென்ஸ் கோஷன், SSLC, செகண்டரி ஸ்கூல் லீவிங் சர்டிஃபிகேட், MRI, மேக்னெட்டிக் ரெசோனன்ஸ் இமேஜிங், ATM, automated teller machine, CBI, Central Bureau of Investigation, IIT, Indian Institute of Technology, BPT, Bachelor of Physiotherapy. இது எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா வந்து இதுல இருக்க அப்ரிவியேஷன்ல எல்லாமே படிங்க. இது எல்லாமே பப்ளிக் எக்ஸாம்ஸ்ல கேட்ட கொஸ்டின்ஸ் பிளஸ் இந்த வருஷம் பப்ளிக்ல கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கிறதும் பார்த்திருக்கோம். 2 மார்க் கொஸ்டின்ஸுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எல்லாமே. ஸோ தயவு செஞ்சு எதுவும் மிஸ் பண்ணாம படிக்க பாருங்க. அதுக்கடுத்து டாப்பர்ஸ்க்கான நோட்ஸும் ஸ்லோ லேர்னர்ஸ்க்கான நோட்ஸ் என்னன்னு பார்த்துருவோம் தொடர்ச்சியா. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துரு பாருங்க. டாப்பர்ஸோட பேராகிராஃப் கொஸ்டின்ஸ் என்னன்னு பாருங்க. டிஸ்கிரைப் த ஸ்ட்ரகிள் அண்டர்வென்ட் பை த யங் சீகல் டு ஓவர் கம் இட்ஸ் ஃபியர் ஆஃப் ஃப்ளையிங். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இந்த மாதிரி நீங்க வந்து பாக்ஸ் போட்டு லெசன் என்னன்னு எழுதி ஆத்தர் நேம் எழுதி தீம் எழுதணும், சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த மாதிரியான இன்ட்ரோடக்ஷன், இந்த சைட் ஹெட்டிங்லாம் போடணும். இந்த மாதிரி சினோப்சிஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கொடுப்பாங்க. த யங் சீகல், த ரியாக்ஷன் ஆஃப் த பேரண்ட்ஸ், த யங் ஒன் ஃபர்ஸ்ட் ஃபிளைட், லேண்டிங் ஆன் த வாட்டர், த ரியாக்ஷன் ஆஃப் த ஃபேமிலி, கன்க்ளூஷன், மாரல். ஸோ இது அப்படியே வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்துக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ட்ரடக்ஷன் இந்த மாதிரியான சைட் ஹெட்டிங் கொடுத்துட்டு எல்லாத்துக்குமே வந்து நோட்ஸ் கொடுக்கணும், சரிங்களா? இதே மாதிரி கீ பாயிண்ட் கொடுத்தீங்கன்னா லாஸ்ட்ல கன்க்ளூஷனோட எழுதும்பொழுது உங்களுக்கு அப்படியே வந்து 5 out of 5 ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கும் ஃபுல் மார்க் எடுத்துடலாம், சரிங்களா? அடுத்த கொஸ்டின்ஸ் பாருங்க. இதோட மாரல் கன்க்ளூஷன் எழுதி மாரல், நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் ஆக்ஷன், அதுவே வந்து மாரல்ல கொடுத்துருக்காங்க. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து டிஸ்கிரைப் த ஜர்னி ஆஃப் லைஃப் ஆஸ் டெபிக்டட் இன் த போயம் ஆஃப் ஹென்ரி வேன் டைக். இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதுல போயம் பாருங்க, லைஃப் போயம்னு எழுதிருங்க. போயட் வந்து ஹென்ரி வேன் டைக், தீம் லைவ் ஜாய்ஃபுல்லி. இந்த மாதிரி எழுதிட்டு கீழே சினோப்சிஸ் போட்டுக்கோங்க. இன்ட்ரோடக்ஷன் போட்டு அதோட சைட் ஹெட்டிங்லாம் போட்டு கன்க்ளூஷன் மாரலோட எழுதுங்க. ஓகே, அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறனால எடுத்துக்கோங்க. கண்டிப்பா இது எல்லாமே உங்களுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கன்க்ளூஷன் முடிச்சுட்டு மாரல்ல லைஃப் இஸ் அ கேம், பிளே இட், லைஃப் இஸ் அ சேலஞ்ச், ஃபேஸ் இட், இந்த மாதிரி எழுதுங்க. கண்டிப்பா பார்க்கும் போதே கரெக்ஷன் பண்றவங்களுக்கு அப்படியே நச்சுன்னு இருக்கும், டாப்பர்ஸோட நோட்ஸ் இது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கவே மாட்டாங்க. உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க, 5 மார்க்ஸ். அதுக்கு அடுத்தது பாருங்க, டெம்பஸ்ட். இதுவுமே உங்களுக்கு நோட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட கன்க்ளூஷன், வி கேன் கன்க்யூர் ஆல் பை ஃபர்கிவ்னஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. செகண்ட் யூனிட்ல describe the funny incidents that caused the confusion in the house. இதுல lesson the night the ghost got in. author name James Grover Thurber, theme chose in the house. அதோட இன்ட்ரோடக்ஷன்லாம் எழுதிட்டு அதோட சைட் ஹெட்டிங் சினோப்சிஸ்ல போட்டு வச்சுக்கோங்க, சரிங்களா? சினோப்சிஸ் அப்படியே வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்தாலும் சரி, இல்லை இதை நோட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா வாட்ஸ்அப் சேனலில் உங்களுக்கு நான் இதோட பிடிஎஃபை ஷேர் பண்ணிடுவேன். மாரல் பாருங்க, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆல்வேஸ் லீட்ஸ் டு சாஸ். ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்த பேராகிராஃப்ல கிரம்பிள் ஃபேமிலி போயம்ல வெரி இம்பார்ட்டன்ட். போயட் லூசி மவுட் மாண்ட்கோமெரி மெரி, தீம் த கிரம்பிள் ஃபேமிலி அண்ட் தர் ஆட்டிடியூட். இதில் பாருங்க, இதில் இன்ட்ரடக்ஷன் போட்டு மாரல் எழுதிடுங்க, கன்க்ளூஷன் போட்டு இந்த மாதிரி எழுதுங்க. சைட் ஹெட்டிங் கொடுத்து கீ பாயிண்ட்லாம் இந்த மாதிரி டார்க் லெட்டர்ஸ்ல எழுதுனா பென்சில் அண்டர்லைன் பண்ணுங்க, உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. மாரல், ஹாப்பினஸ் லைஸ் இன் செல்ஃப் கண்டென்ட்மெண்ட். ஓகேவா, வெரி இம்பார்ட்டன்ட் இதெல்லாம். அடுத்து ஜிக்ஸாக் ஓன் வேர்ட்ஸ்ல எழுத சொல்றாங்க. ஸோ இதுவுமே பார்த்துக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். இதுக்குமே வி சேஞ்ச் அதர் பீப்புள்ஸ் பிஹேவியர் பை சேஞ்சிங் அவர் ஓன். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா தேர்ட் யூனிட்ல லெசன் எம்பவர்ட் உமன் நேவிகேட்டிங் த வேர்ல்டு. கேரக்டர்ஸ், க்ரூ மெம்பர்ஸ், தீம் அண்ட் எக்ஸ்பெடிஷன் அட் இட்ஸ் ட்ரைனிங் அண்ட் செலெக்ஷன் ஆஃப் க்ரூ மெம்பர்ஸ். இதுக்குமே இந்த மாதிரி சைட் ஹெட்டிங்லாம் போட்டுருங்க, சினோப்சிஸ் போட்டுருங்க, கன்க்ளூஷன் எழுதிட்டு அதை உடனே கன்க்ளூஷன் எழுதுனதுக்கு அப்புறம் மாரல் எல்லாத்துக்குமே சைட் ஹெட்டிங்க்கு அண்டர்லைன் பண்ணுங்க, சரிங்களா? எவ்ரி உமன் சக்சஸ் ஷுட் பி அன் இன்ஸ்பிரேஷன் டு அனதர். வி ஆர் த ஸ்ட்ராங்கஸ்ட் வென் வி சியர் ஈச் அதர் ஆன். இந்த மாதிரி அது இன்னொரு ஒரு விஷயம் என்னடா, நாங்க வந்து ஆல்ரெடி படிச்சு வச்சிருக்கோமே, நீங்க புதுசா ஒரு நோட்ஸ் கொடுக்குறீங்களே, இதை படிக்கணுமா அப்படின்னு கேட்கறது புரியுறது. ஒன்றும் இல்லை, நீங்க இந்த லெசன் கேரக்டர்ஸ் தீம்க்கு இப்படி பாக்ஸ் போட்டு எழுதிட்டு அதுக்கப்புறம் சினோப்சிஸ் நோட் பண்ணிக்கோங்க சைட் ஹெட்டிங்கோட. நீங்க படிச்ச நோட்ஸை இந்த சைட் ஹெட்டிங்க்கு ஏற்ற மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க அதில் நோட்ஸ் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் கன்க்ளூஷனும் மாரல் மட்டும் நீங்க இதுல இருக்கிறத படிச்சு எழுதுங்க. ஓகே, ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தேர்ட் யூனிட்க்குமே அதே மாதிரி போயம்க்கு, சரிங்களா? ஐ எம் எவ்ரி உமன், அதுக்கு பார்த்துக்கோங்க.
இதுவுமே வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். இந்த மாதிரி நீங்கள் நோட்ஸ் கொடுக்கும் பொழுது கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு யோசிக்கவே மாட்டாங்க, அப்படியே உங்களுக்கு 5 மார்க்ஸ் லட்டு மாதிரி போட்டுருவாங்க. 10th பொறுத்த வரையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் எவ்வளோ நோட்ஸ் எழுதுறீங்க அப்படின்றது முக்கியம் இல்லை, உங்களோட ப்ரெசன்டேஷனும் உங்களோட அந்த பேப்பர் ப்ரெசன்ட் அவங்கள கரெக்ஷன் பண்ணுறவங்கள அட்ராக்ட் பண்ணணும், இம்ப்ரெஸ் பண்ணணும். ஸோ அது எப்படி இம்ப்ரெஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி தான் பாக்ஸ் போட்டு சைடடிங்லாம் கொடுத்து பென்சிலில் கீவேர்டை அண்டர்லைன் பண்ணி கன்க்ளூஷன் எழுதி இந்த மாதிரி மாரல் எழுதும்பொழுது பார்த்த உடனே ஓகே இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா படித்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பாங்க போல, படிக்கிறவங்க போல அப்படின்னு டிசைட் பண்ணி அவங்களுக்கு நல்ல மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. திரும்பவும் சொல்கிறேன், யாரெல்லாம் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ நீங்கள் எல்லாருமே லக்கி. ஏன்னா கண்டிப்பாக நீங்களாம் இங்கிலீஷில் 100க்கு சென்டம் வரீங்களோ இல்லையோ 99 கன்ஃபார்ம் வந்துடுவீங்க பார்க்குற எல்லாருமே. காரணம் என்னன்னா இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நோட்ஸு. கண்டிப்பாக நீங்கள் வேறு எந்த வீடியோவில் இந்த நோட்ஸை நீங்கள் பார்த்துருக்க முடியாது, அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கண்டிப்பாக கிடைச்சிரும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றவங்க ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றவங்க ஒரு லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அதுக்கடுத்தது ஸ்லோ லேர்னர்ஸ்க்கான பிடிஎஃப்லையும் பார்த்துருவோம். லேட் ப்ளூமர்ஸ் பேராகிராஃப் பாருங்க, யூனிட் 1ஓடது. உங்களுக்கு போயம், போஸு, சப்ளிமெண்டரி ரீடர் இதுக்கான நோட்ஸ் அழகாக கொடுத்துருக்காங்க. அப்படியே கூட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் படிக்கலாம். எவ்வளோ ஷார்ட்டாக இருக்க பாருங்க. இல்லை என்னால் பெருசாக டீட்டெயிலாக படிக்க முடியாது அப்படின்றவங்க இந்த கீ பாயிண்ட், இதில் எல்லாம் கீ பாயிண்ட் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து இது 5க்கு 5 வருமானா 100% 5 மார்க்ஸ் வரும். சம்டைம்ஸ் வந்து ஒரு 4 கண்டிப்பாக மினிமம் 4 வந்துடும், மேக்ஸிமம் வந்து 5 வரும். ஆனால் கீ பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இதில் எல்லா கீ பாயிண்ட்டுமே இருக்குது. இதில் இருக்க கீ பாயிண்ட்டும் நீங்கள் இந்த மாதிரியான லெசன், ஆத்தர், தீம் இதெல்லாம் போட்டு எழுதும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சம்டைம்ஸ் வந்து ஒரு சிலர் வந்து நோட்ஸ் கம்மியாக இருக்குன்னு 4.5 கூட கொடுப்பாங்க. ஸோ கன்ஃபார்ம் வந்து 4 மார்க்ஸில் கண்டிப்பாக வரும். 5 மார்க்ஸ் சம்டைம்ஸ் அது உங்களோட ப்ரெசன்டேஷனை பொறுத்து இருக்குது. ஸோ அந்த எல்லாமே கீ பாயிண்டோட கொடுத்துக்கிறதுனால அப்படியே நீங்கள் ஈஸியாக எழுதிடலாம். அதுக்கடுத்து பாருங்க, இது யூனிட் 2ஓடது சரிங்களா. இதையும் பார்த்துக்கோங்க. நீங்கள் யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3 இதை 3 படிச்சாவே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஈஸியாக அட்டன் பண்ணிட முடிஞ்சும் சரிங்களா. ஸோ அதுக்கடுத்தது யூனிட் 4 இதையும் பார்த்துக்கோங்க. யார் யாருக்கு எது ரொம்ப ஈஸியாக இருக்கோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணி படிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 4 யூனிட்ஸை படிச்சாவே நீங்கள் கண்டிப்பாக வந்து கேட்குற கொஷின்ஸை அட்டன் பண்ண முடியும். ஏன்னா எல்லாத்துலேயுமே வந்து சாய்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ சாய்ஸில் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஆனால் இதில் கொடுத்துருக்க அந்த பாயிண்ட்ஸில் ஒரு பாயிண்ட்ஸ் கூட மிஸ் பண்ணாமல் நீங்கள் ஸ்டார் போட்டு கீவேர்ட்ஸுக்கெல்லாம் பென்சில் அண்டர்லைன் பண்ணி மாரலோட எழுதும் பொழுது இந்த மாதிரி சினோப்சிஸ் போட்டுக்கோங்க. சினோப்சிஸ் பாக்ஸ் போட்டு எழுதும் பொழுது உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைச்சிரும் சரிங்களா. ஸோ கண்டிப்பாக வெரி வெரி யூஸ்ஃபுல்லான ஒரு நோட்ஸு. இதை தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க. இதுவரையும் படிக்காதவங்க கூட தயவு செஞ்சு இதில் இருக்க நோட்ஸை படிங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கீ பாயிண்ட். இவ்வளோண்டு எழுதுனா மார்க் கொடுப்பாங்களான்னா கண்டிப்பாக 4 மார்க்ஸ் நான் அடிச்சு சொல்கிறேன். 4 மார்க்ஸ் 100% வந்துடும். சம்டைம்ஸ் வந்து 5 கூட வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. நீங்கள் வந்து எழுதுகிற ப்ரெசென்ட் பண்ணுறதை பொறுத்து இருக்குது, நோட்ஸ் கொடுக்கறத பொறுத்து. ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இதை வந்து படிக்க பாருங்க. இதே மாதிரி நம்ம தொடர்ச்சியா வேற என்ன வீடியோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. லாஸ்டா போட்டிருந்த தமிழுக்கான வீடியோஸ் யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுக்கான பிடிஎஃப்லாம் வேணுன்றவங்க வாட்ஸ்அப் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.